அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ரமதான் ஒரு மினி vlog தான் பார்க்க போகிறீங்க. நாள் தலைப்பறையிலேருந்து நான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம பேஜில் இருக்க மேக்ஸி தான் நான் எடுத்திருந்தேன். அது எனக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தது. அதை மட்டும் டைட் பண்ணிவிட்டு அம்மா காலையில் பூரி தான் பண்ணியிருந்தாங்க. நான் தான் சொன்னேன் பூரியே பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு கிளாஸ் இருந்தது. ஸோ கண்டிப்பாக போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதனால் நான் கிளாஸ்க்குமே போயிட்டேன். நான் கிளாஸ்லலாம் பெருசாக வீடியோஸ் எதுவுமே எடுக்க மாட்டேன். பிகாஸ் எல்லாரோட ப்ரைவசியுமே அதில் இருக்குல்ல. ப்ளவுஸ்க்கு லைனிங் துணி வாங்க வேண்டியிருந்தது. பேகை கிளாஸ்க்குள்ளே வச்சுட்டு அதையுமே வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். 2 o'clock கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் லன்ச் முடிச்சுட்டு தான் நான் குளித்தேன். ஏன்னா காலையில் பூரி போடுற வேலையிலேயே எனக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ 11:30 கிட்ட ஆகிடுச்சு. அதனால் நம்ம இதுக்கு மேலே குளிக்கிறோன்னு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். எனக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பட் இன்னுமே நான் கொஞ்சம் ஷோல்டர்கிட்ட ஸ்டிச் பண்ணியிருந்துருக்கணும். பட் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் டீ போட ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா அன்னையோட ஈவினிங் டீ அந்த டைம்லாம் முடிய போகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் போன வருஷம்லாம் நோன்பு என்னால் கண்டினியூஸாக வைக்க முடியலை. நான் அல்சர் பெயின் ரொம்ப ஹெவியாக வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் லோ ப்ரெஷர் ரொம்ப லோவாகிடுச்சு. அதனால நான் நோன்பு அவ்வளோவா வைக்கவே இல்லை. பட் அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னால் வைக்க முடியுமா அப்படின்னு நான் யோசித்தேன். பட் 3-4 நோன்பு நான் கடந்து வந்துட்டேன். ஸோ அதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அண்ட் லைட்டாக குட்டி பெயின் வருது. ஸோ சகுரு டயத்துலேயே அதுக்கான மாத்திரையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுலேருந்து நான் கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம். பட் அந்த ப்ரெஷர் கம்மியாகிறது, தலை சுற்றுறது இந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. அப்புறம் அக்கா பையனை ஸ்கூல்லேருந்து அவங்க வீட்டில் கொண்டு விட்டுட்டு இங்கே சைக்கோ படம் ஓடிட்டு இருந்தது. எனக்கு பியூட்டிஷியனில் மெஹந்தி கிளாஸில் இந்த மாதிரி புக்ஸில் போட சொன்னாங்க. டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும். புக்கில் ஒரு மாதிரி கை ஆடுது. ஸோ அதனால் எனக்கு புக்கில் சரியாக டிசைன்ஸ் எதுவுமே வரல. எழுதுறதுலாம் ரொம்ப நாள் டச்சு விட்டனால ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. அதுவும் இந்த தமிழ் எழுதும்போது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா இங்கிலீஷாவது எதுக்காவது நம்ம எழுதுவோம். பட் தமிழ்லாம் ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. எழுத்துலாம் எங்கெங்கேயோ போயிட்டு இருந்தது. பியூட்டிஷியன் சொல்லவும் மேக்கப் ஆர்டிஸ்டாலாம் கேட்காதீங்க. மேக்கப் கோர்ஸ் நம்ம தனியாக தான் பண்ணணும். இது பியூட்டிஷியன். ஸோ பார்லரில் பெடிக்யூர், மெனிக்யூர் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த கோர்ஸ் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சில பேர் மேக்கப் ஆர்டிஸ்டா அப்படின்னு எனக்கு பர்சனலாலாம் கேட்டிருந்தீங்க. இந்த டிஸ்டர்பன்ஸுக்கு தான் நான் சாட்டர்டே சண்டே எந்த வீடியோ எடுக்கிறதும் இல்லை. ஸோ ரெக்கார்ட் பண்ணுறதும் இல்லை. அவன் பீப்னு ஊதிட்டே என்னமோ ஒன்று பண்ணிகிட்ருக்கான். அப்படின்னா ரூமில் தான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் நாய்ஸியாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் என்ன டிசைனே தெரியல. ஆக்சுவலாக நான் ஒன்று நினச்சேன். ஆனால் அது ஒன்று ஏதோ ஒன்று போயிடுச்சு. அதோட சூரியன் மாதிரி என்னமோ பண்ணி மறைஞ்சு அப்படியே முடிச்சிட்டேன். ஏன்னா இந்த நோட்ஸ்னால் நம்ம தான் வச்சுக்க போகிறோம். ஸோ அதனால் அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ப்ராக்டிக்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். அப்புறம் வாப்பா அம்மாவுக்கு தோசையெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு அப்புறம் எனக்கு பூரியே நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சஹருக்கு மதியானம் பண்ண சிக்கன் குழம்பே வச்சாச்சு. கூட பொட்டேட்டோ மட்டும் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால எனக்கு 3 மணிக்கெலாம் முடிப்பு வந்துருச்சு. இப்போவுமே 3 மணிக்கெலாம் வந்துடும். நான் 3:30க்கு டைம் வைப்பேன். ஏன்னா எனக்கு உடனே சாப்பிட்ட உடனே டீ குடிக்க முடியாது. தண்ணியெல்லாம் குடிச்ச ஒரு மாதிரி கொமட்டிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஹாஃப் அன் ஹவர் டைம் வச்சு தான் நான் சாப்பிடுவேன், டீ குடிப்பேன் இந்த மாதிரி. அதனால் நான் 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவேன். யார் வர்றாங்க போகிறாங்க, சகரு ஒன்றா வைக்கிறாந்தெல்லாம் இல்லை, முன்னாடியே நான் சாப்பிட்ருவேன். சரி ரொம்ப 3 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம், 3:30க்கு சாப்பிட்டா தான் கரெக்டாக இருக்கும். சரி தகுஜத் தொழுதுடலாம் அப்படின்னு ஸோ தகுஜத் தொழுதுட்டேன். அவங்க அப்புறம் தான் 4 மணிக்கு தான் எந்திரிச்சு சாப்பிடவே வந்தாங்க. சரி நீங்கள் இப்போது அவங்க அது பழக்கம் ஆகிடும். டீ குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு அவங்களுக்கு ஈக்குவல் ஆகிடும். பட் எனக்கு ஒரு மாதிரி அது டிஸ்டர்ப்டாக இருக்கும். அதனால் நான் மட்டும் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு டீயுமே போட்டு குடிச்சாச்சு. ஏன்னா டீ குடிக்கலன்னா நாளே நகராது. அதனாலே சகர்லேயே டீயை குடிச்சிருவேன். அதுக்கப்புறம் செம்பு தண்ணி குடிக்கும்போது தான் ரொம்ப ஒரு மாதிரி தண்ணி ஒரு மாதிரி எதுக்கழிச்சிட்டு வாமிட் வர மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 2 நாளைக்கு அப்படி தான் இருக்கும். பட் போக போக செட் ஆகிடும்.
சில பேர் மார்னிங் 12 வரையெல்லாம் தூங்குவாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு லுகர் தொழுவாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் தூக்கமே வந்ததில்ல. கரெக்டாக 7 மணி இல்லைன்னா 8 மணி தான் லாஸ்ட் டைம். அதுக்கப்புறம் முழிப்பு வந்துடும். எனக்கு இந்த மாதிரி தொழுது முடிச்சுட்டு அந்த தொழுகப்பாயில் வந்து படுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஒரு 5:30 மணி போல் தூங்கிட்டு மார்னிங் வந்து எழுந்திரிச்சிட்டேன். எனக்கு இன்றைக்கி கிளாஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டே எங்கள் அம்மா லீவ் போட சொன்னாங்க. பட் எனக்கு கன்ஃபார்ம் வர சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன வந்து ரொம்ப வந்து ஹேர் ட்ரையாக இருந்துச்சு. எண்ணெயை தேய்ச்சிட்டு இந்த மாய்ஸ்சரைசர் அப்புறம் ஃபேர் அண்ட் லவ்லி மட்டும் போட்டேன். மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கப்புறம் ஏன் ஃபேர் அண்ட் லவ்லி போடுறேன் அப்படின்னா, மாய்ஸ்சரைசர் ஒரு மாதிரி ஆயிலியாக ஒரு மாதிரி கருப்படிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய திங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நானுமே கிளாஸ் வந்து கிளம்பிட்டேன். எங்கள் அம்மா சொன்னாங்க உனக்கு லோ ப்ரெஷர் இருக்குது, ஃபர்ஸ்ட் டே வேணாம் அப்படின்னு. பட் எனக்கு வந்து பெருசாக எதுவுமே ரியாக்ட் ஆகலை, நார்மலாக தான் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் இந்த செடியெல்லாம் நான் கண்டுக்கிறதே இல்லை. அதோட இந்த செடிக்குமே தண்ணி ஊற்றிட்டு லுகருமே வந்து தொழுதுட்டேன். ஏன்னா நான் 2 மணி 2:30 வரும்போது ஸோ ரொம்பவே டைம் ஆகிடுது, டயர்டாகவும் ஆகிடுது. அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், நம்ம தான் வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்கும், மீனி ஃபாஸ்டிங்கில் வச்சுருக்கியா அப்படின்னு. ஏன்னா நான் அதுக்கு இறைய போடவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஸோ 2 இறை வந்து எடுத்து போட்டேன். இப்போ வர வர மேடம் வந்து ரொம்ப ஸ்லோவுட் ஆகுறாங்க. அது வேற எனக்கு பயமாக வந்து இருக்குது ஏதோ ஆகிடுமோ அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இஃப்தாருக்கு வந்து என்ன பண்ணுறது, என்ன ஜூஸ் கலக்கிறதுனே தெரியல. நான் ரோஸ் மில்க்கு எனக்கு அவ்வளோவா பிடிக்காது, அந்த நன்னாரி சர்பத்தும் அவ்வளோவா பிடிக்காது. அந்த க்ரீன் கலரை ஓரளவு வந்து குடிப்பேன். பட் இருந்தாலுமே எனக்கு அது பச்சை பாலில் கலக்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மாதிரி அது பிடிக்காது. ஸோ அதனால் சரி ஃபர்ஸ்ட் டே ஏதாவது ஒரு ஜூஸாவது கலக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் மட்டும் கலக்கிட்டு இந்த மாதிரி ஃப்ரூட்டை வந்து வச்சு விளையாண்டுட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டேயும் சரி இப்போது வரையும் சரி எனக்கு ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு அல்லாஹ்க்கு தான் நான் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா போன வருஷம் வந்து ஒரு நோன்பு வைக்கிறதுக்குள்ளே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், அந்த அல்சர் பெயின்லேயும் இந்த தலை சுற்றுலையும். பட் இப்போ ஐ எம் ஸோ ஹாப்பி. பட் லைட்டாக வந்து இருக்குது, பட் அதை நான் வந்து லைட்டாக மேனேஜ் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து பார்க்கலாம். ஸ்டே டியூன். டாடா பாய்.